வாங்க வணக்கம். இன்றைக்கி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு தொட்டுக்கிற ஒரு சைட் டிஷ் சன்னா மசாலா என்னுடைய ஸ்டைலில் குயிக்காகவும் டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஒரு 6 மணி நேரம் ஊற வச்ச வெள்ளை மூக்கடலையை நல்லா இது மாதிரி நல்லா மசிய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வேக வச்ச தண்ணியை ஒரு கப்பில் இருத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 தக்காளியை தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 வெங்காயமும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கிய வெங்காயம், பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசி முக்கு இதெல்லாம் ஒரு 4 அன்னாசி முக்கு மட்டும் 1 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கறிவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு இனுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானலில் 2 ஸ்பூன் வெண்ணெய், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறம் அதில் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலையெல்லாம் தாளிச்சிட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அதில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை அதில் சேர்த்து அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சன்னா மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து சிம்மில் அடுப்பை வச்சுக்கிட்டு அந்த வெங்காயம் நல்லா அந்த சுருளை வதக்கிடுங்க. நல்லா அதில் இருக்கிற தண்ணி வற்றி நல்லா இது மாதிரி சுருண்டு வர அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இதில் தக்காளி பியூரியை சேர்த்துக்கிட்டு அந்த சன்னா மசாலா வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச சென்னாவை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச சென்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. இப்போ இந்த கொதிக்கிற இந்த சன்னா மசாலாவில் சேர்த்துருங்க. நல்லா திக்காகி இந்த பேஸ்ட்டை ஊற்றுனதும் நல்லா திக்காகி வரும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவிக்கிட்டிங்கன்னா சிம்பிளான டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.